வணக்கம் நண்பா. இப்போ நீங்கள் பார்த்த வீடியோ பார்த்தீங்கன்னா வந்து கோட் திரைப்படத்துக்கு நடந்த ஒரு வீடியோ, ஓகேங்களா? அதாவது டிக்கெட் ரூ. 100 சொல்லிட்டு கோட் திரைப்படத்திற்கே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த டிக்கெட்டை கூவி கூவி வித்தாங்க. ஸோ போதிய கூட்டம் வராதால பார்த்தீங்கன்னா வந்து கோட் திரைப்படத்திற்கே இந்த மாதிரி பண்ணாங்க. இப்போ அதுக்கு ஒரு படி மேலே போய், இப்போ ஜனநாயகம் திரைப்படத்திற்கு ஒன்று பண்ணியிருக்காங்க. அதாவது ஜனநாயகம் டிக்கெட் அந்த ப்ராக்ஸி புக்கிங்ஸ் சொல்லுவாங்க. ஸோ மொத்தமாக புக் பண்ணிவிட்டு, அதாவது எல்லாத்தையும் கூப்பிட்டு கூப்பிட்டு கொடுக்குறாங்க. அந்த வீடியோவை பாருங்கள். இது வந்து இப்போ எடுக்கப்பட்ட வீடியோ, ஓகேங்களா? இப்போ ஜனநாயகம் திரைப்படத்தின் போது எடுக்கப்பட்ட வீடியோ. ஸோ இதை வந்து பற்றி ஒரு படமே வந்திருக்கு. இந்த ஜிகிர்தண்டா அப்படின்னு சொல்லிட்டு பாபி சிம்ஹா, சித்தார்த் அவர்கள் நடித்த திரைப்படம், ஓகேங்களா? அந்த திரைப்படத்தோட கதையில் வந்து பார்த்திங்கன்னா, பாபி சிம்ஹா அவர் பார்த்திங்கன்னா வந்து ஒரு படம் நடிப்பார். அந்த படம் வந்து அழுகினி குமார் அப்படிங்கிற மாதிரி. அந்த படம் வந்து நான் நடித்த முதல் படம். ஸோ இந்த படம் வந்து ஃபெயில் தோற்றக்கூடாது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா வந்து டிக்கெட்டை வந்து வாங்கி எல்லாத்துக்கும் ஃப்ரீயாக கொடுத்து லீவ் போட்டு வந்து பாருங்கள், காலையில் ஒரு ஷோ, நைட் ஒரு ஷோ, அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க, ஓகேங்களா? எப்படி வந்து இந்த திரைப்படம் நல்ல ஒரு ஓப்பனிங் கிடச்சிருக்கு அண்ட் நல்லா வசூல் பண்ணுது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா தன்னோட சொந்த காசை போட்டு இந்த மாதிரி பண்ணுவாங்க, ஓகேங்களா? அந்த பாணியில் வந்து பார்த்திங்கன்னா வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து டிக்கெட்டை வந்து கூப்பிட்டு கூப்பிட்டு கொடுக்குறாங்க. அந்த காணொலியில் பார்க்கும்போது அப்படி இருக்குது. விஜய் சார் அவருடைய கடைசி திரைப்படமான ஜனநாயகன். இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா வந்து வசூலில் வந்து பெரிதளவில் பார்த்திங்கன்னா வந்து ஒரு சாதனை பண்ணன்னு எதிர்பார்த்தேன், ஓகேங்களா? தமிழ் சினிமா விட்டு விடைபெறுகிறார். அதுக்கு வந்து ஒரு சின்ன வருத்தம் தான், ஓகேங்களா? பட் நல்ல வசூலில் ஒரு சாதனை பண்ணணுன்னு பார்த்தேன். பட் ரொம்ப கம்மியாக இருக்குது. பட் இருந்தாலும் ஓகே. ஆனால் இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இறங்கி அந்த திரைப்படத்தை ஓட வைக்கணும்னு முயற்சிக்கிறாங்க. அதுதான் ஏன்னு தெரியல, சரிங்களா? ஸோ இதை பற்றி உங்களுக்கு கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். இப்போவும் பீக் நம்பர் 1 ஆஃப் த கோலிவுட், இந்த ஒன் அண்ட் ஒன்லி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தான் அப்படின்னு தெளிவாக இந்த இடத்துல சொல்லிடுறேன். ஸோ இந்த ஒரு வீடியோ கொடுத்து கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் கருப்பு திரைப்படத்தோட வந்து பாக்ஸ் ஆஃபீஸ் தோறதுக்கு கொஞ்சம் கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அது என்ன அப்படிங்கிற நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, மகிழ்ச்சி.